அர்த்தம். தன்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய இருதயத்தோடு இணைத்து, தன்னுடைய உதடுகளை கர்த்தருடைய உதடுகளோடு இணைத்து கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. வேதத்திலே முதல் தீர்க்கதரிசி இந்த ஏனோக்கு தான். அப்போஸ்தலனாகிய பவுல் விசுவாச வீரர்களின் பட்டியலை அடுக்கிக் கொண்டு வரும்போது அந்த ஏனோக்கை ஒரு விசுவாச வீரன் என்று குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி, விசுவாசத்தினால் ஏனோக்குக்கு அப்படி மரணத்தை காணாமல் எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை சொல்லிக் கொடுத்தது ஆண்டவராகத்தான் இருந்திருக்க முடியும். இரண்டாவது வருகையில ஒரு கூட்ட ஜனங்கள் மரணத்தை காணாதபடி, மரணத்தை ஜெயமாய் விழுங்கி, மரணத்தின் முதுகெலும்பை தட்டி, மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயமங்கே என்று முழங்கி இமைப்பொழுதிலே மறுரூபமாக்கப்பட்டு மகிமையின் மேல் மகிமையடைந்து இயேசுவின் சாயலாக மாறி ஒரு கூட்டம் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்றால் நான் ஏன் அவர்களுக்கு ஒரு முன் அடையாளமாய் இருக்கக்கூடாது? இரண்டாவது வருகையில மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுகிற பரிசுத்தவான்களுக்கு ஒரு நிழலாட்டமாய் நான் இருப்பேன். அந்த விசுவாசத்தினால எப்படி இரண்டாம் வருகையில ஒரு கூட்டம் எடுத்துக்கொள்ளப்படுவா, அதே போல நான் எடுத்துக்கொள்ளப்படுவேன். நான் மரணம் என்னை சந்திக்க முடியாது. மரணத்தை ஜெயித்தவர் என்னோடு இருக்கிறார். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவர் என்னோடு இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் நான் மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்படுவேன் என்கிற ஒரு பெரிய விசுவாசம் அந்த ஏனோக்குள்ள இருந்ததினாலே அவர் மரணத்தை காணாதபடி அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டாராம். ஆண்டவர் இந்த பூமியில் இருந்தபோது சொன்னார், 2 பேர் வயலில் இருப்பார்கள். ஒருவன் திடீரென்று எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் மாவுரைத்துக் கொண்டிருப்பார்கள். ஒருத்தி எடுத்துக்கொள்ளப்படுவாள், ஒருத்தி கைவிடப்படுவாள். 2 பேர் ஒரே படுக்கையில இரவிலே படுத்திருப்பார்கள். திடீரென்று அந்த எக்காள சத்தம் துணிக்கும். நினையாத நாளிகள உங்கள் தேவனாகிய கர்த்தர் வருவார். ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிற கடைசி காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்பொழுது கர்த்தருடைய வருகை இருக்கும், எப்பொழுது அந்த எக்காலங்கள் துணிக்கும் என்று தெரியாது. அவருடைய வருகை குறித்த எல்லா அடையாளங்களும் நிறைவேறிவிட்டன. அவருடைய வருகை குறித்த எல்லா தீர்க்க தரிசனங்களும் நிறைவேறிவிட்டன. இன்னும் நிறைவேறவில்லை என்று சொல்லப்படுவதற்கு ஒன்றுமில்லை. இந்த சின்ன உலகத்தை போல 40,000 உலகங்களை அழிக்கக்கூடிய அளவு விஞ்ஞானிகள் அணு ஆயுதங்களை செய்து வைத்து விட்டார்கள். ஜனங்கள் பெருகி 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 பூமியை நிரப்பினார்கள். அறிவு பெருகி பெருகி சந்திர மண்டலத்தை தாண்டி கம்ப்யூட்டர் அறிவு பெருகி கொண்டு போய் கொண்டிருக்கிறது. அறிவு பெருகி போகும். கடைசி நாட்களில் பாவம் பெருகி போகும். போர்னோகிராஃபி, அருவருப்பான பாவங்கள் நோவாவின் நாட்களில் நடந்தது போல லோத்தின் நாட்களில் எப்படி சோதோமி ஆண் புணர்ச்சிக்காரர்கள் பெருகி பெருகி தேவனுடைய கோபாக்கினை இறங்கி வந்து அந்த சோதோமை அழித்ததோ, இன்றைக்கு எங்க பார்த்தாலும் ஆணுக்கும் ஏதோ ஒரு பயங்கரமான பொல்லாத ஆவி. அது இயற்கையானது உள்ளது அல்ல, விகற்பமான ஒரு ஆவி. அது தேவனுடைய கோபாக்கினை கொண்டு வர வேண்டும் என்பதற்காக இந்த தேசத்தின் மேல் பலமாய் இறங்கி இருக்கிறது. சோதோமை ஆண்டவர் அந்த பாவத்தை பார்த்து, அந்த ஆண் புணர்ச்சி பாவத்தை பார்த்து ஆண்டவர் விட்டுவிடவில்லை. சோதோமை அழித்தது போல தேவனுடைய கோபாக்கினை தேசத்துக்குள்ள கொண்டு வரும்படி சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு பெர்வர்டட் செக்ஸை அவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கோபாக்கினைக்குள்ளாக தேசங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒரு கூட்ட மக்கள் ஏனோக்கை போல தேவனோடு நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஏனோக்கு இந்த வார்த்தைக்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டவன் என்றார். பைபிள் டிக்ஷனரி பாருங்கள், இஸ் டெடிகேட்டட் ஃபார் காட். கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவன். இன்றைக்கு இந்த திரள் ஜனங்கள் மத்தியில சோதம் குமராவை போல பாவம் பெருகிவிட்ட இந்த அமெரிக்கா தேசத்துல ஆண்டவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆண்டவர் உங்களை தமக்கென்று தெரிந்து கொண்டார். இந்த உலகம் அழிவுக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகம் அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது.
ஆனால் அருமை ஆண்டவர் உங்களுடைய இந்த ஜனத்தின் மத்தியில ஒரு பரிசுத்தமுள்ள ஜனமாக, தேவனுக்கு பிரியமான ஜனமாக ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். ஏனோக்கு என்றால் ஆண்டவருக்கென்று பிரதிஷ்டை செய்யப்பட்டவர். ஏனோக்கு இந்த வார்த்தை வாசிக்கும் போது என்னுடைய உள்ளத்தில் ஒரு எண்ணம் வந்தது. எல்லாரும் பூமிக்குரிய காரியங்களை தேடும் போது ஆண்டவர் பரலோகத்திலிருந்து பூமியின் குடிகளே என்னை நோக்கி பாருங்கள், என்னை நோக்கி பாருங்கள், நோக்கு, மேல நோக்கு, பரலோகத்தை நோக்கு. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையோடு உன்னுடைய வாழ்க்கை முடிந்து விடுகிறதல்ல, ஒரு நித்திய வாழ்க்கை கோடான கோடி வருஷங்களாய் மகிழ்ச்சியாய் துதிமயமான தேசத்துல, ஒளிமயமான தேசத்துல, கர்த்தரை ஆராதிக்கிற தேசத்துல உனக்கு ஒரு இடம் கொடுக்க விரும்புகிறேன். நோக்கு, பரலோகத்தை நோக்கு, நோக்கு நோக்கு. ஒரே ஒரு மனிதன் அவன் பரலோகத்தை நோக்கி பார்த்தான். அவன்தான் ஏனோக்கு. ஏனோக்கு ஏனோக்கு என்றால் பரலோக பார்வையுடையவன், பரலோக தேவனை பிரியப்படுத்துகிறவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளமும் அந்த பரலோகத்தை நோக்கி பார்க்கிறதா இருக்கட்டும். பிலிப்பியர் 3:20 பவுல் சொன்னார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகர் அங்கேயிருந்து இறங்கி வருவதை நாம் அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்கள், இந்த ஏனோக்குடைய வருஷத்தை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார். 65ஆம் வருஷத்துல தேவனோடு நடந்து கொண்டிருந்தவர் அதற்கு பிறகு 300 வருஷம் தேவனோடு நடந்தாராம். ஏனோக்கினுடைய மொத்த வருஷம் 365 வருஷம். 365 வருஷம் என்பது ஒரு பூரணத்தை குறிக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 365 நாள். 300 வருஷம் தேவனோடு நடந்தால் மொத்தம் 365 வருடங்கள் வாழ்ந்தார். பழைய பாட்டிலெல்லாம் சந்திரனை வைத்து நாட்களை குறிப்பிட்டார்கள். சந்திரனுடைய வயதுபடி 300 நாட்கள் ஒரு வருஷத்துக்கு. ஆனால் சூரியனுடைய சுழற்சியின்படி 365 நாட்கள் ஒரு வருஷத்துக்கு. எப்படி இந்த 365 வந்தது? எப்படி ஏனோக்கி நாட்கள் கரெக்டா 365 என்று வந்தது? பாருங்கள், இந்த பூமி 2 காரியங்களை செய்கிறது. தன்னை தானே சுழன்று கொள்ளுகிறது, அதற்கு ஒரு நாள் ஆகும். ஒரு இரவும் பகலும் சேர்ந்து 24 மணி நேரம் ஒரு நாளைக்குள்ள பூமி ஒரு தடவை தன்னை தானே சுற்றி கொள்ளும். ஆனால் அதே நேரத்தில் அந்த பூமியானது சூரியனையும் சுற்றி வருகிறது. தன்னை சுழன்று கொண்டே சூரியனை சுற்றி ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாட்கள். ஏனோக்குடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பம், தன்னுடைய பிள்ளைகள், மெத்தூசலா, தன்னுடைய மனைவி, ஒரு சுழற்சி இருந்தாலும் நீதி சூரியனாகிய கர்த்தரை நோக்கி அவர் சுழன்று கொண்டே வந்தார். 365 என்பது ஒரு பூரணம், ஒரு முறை சுற்றி வருவதற்கு அடையாளம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதுபோலதான் சந்திரனும் சூரியனை சுற்றி வருகிறது. சந்திரன் ஒளியை கொடுக்கிறது. இந்த சூரியன் நீதியின் சூரியனாகிய கர்த்தர் என்று அழைக்கப்படுகிறார் என்று மல்கியா 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் நீதி சூரியன். நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரோடு நடக்க நாம் தீர்மானிக்க போது அதை விட ஆசீர்வாதமான காரியம் ஒன்றுமில்லை. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய உள்ளம் தேவனோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். ஜான் வெஸ்லி என்ற தேவனுடைய மனிதன் சொன்னார், கர்த்தரை ஒரு 15 நிமிடம் கூட என்னால் பிரிந்து இருக்கவே முடியாது. 15 நிமிடத்துக்கு ஒரு முறை நாம் கண்களை மூடி அந்நிய பாஷையில பேசி ஆவில நிறைவதுண்டு. அதுபோல 23 பேரை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விகில்ஸ்வர்த் பாக்கெட்ல எப்போதும் புதிய பாட்டை வைத்திருப்பார். 15 நிமிடத்துக்கு ஒரு முறை வாசிப்பார், ஆண்டவரை மகிமைப்படுத்துவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, என்ன சூழ்நிலை வந்தாலும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு சின்ன தடுப்பு சுவர் கூட இல்லாம பார்த்து கொள்ளுங்க. குற்ற மனசாட்சி வாதிக்கிற கிறிஸ்தவ வாழ்க்கை வாழவே கூடாது.
எது எது ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, என்னென்ன நட்புறவு ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, என்னென்ன சிநேகிதம் ஆண்டவருக்கு பிரியமில்லையோ, அதை வெட்டி எறிந்து மனிதனை பிரியப்படுத்துவதை பார்க்கிறோம். கர்த்தரை பிரியப்படுத்த தீர்மானிங்கள். எந்த பிரச்சனையும் உங்களுடைய வாழ்க்கையில் வருவதற்கு இடம் கூடாதீர்கள். எனக்கு திருமணமான அந்த ஃபர்ஸ்ட் நைட்ல இருந்து, முதல் நாளில் இருந்து நானும் என்னுடைய மனைவியும் கரம் கோர்த்து ஜெபிக்க கற்றுக்கொண்டோம். 37 வருடம் குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் எங்களுக்கு தந்தார். ஒவ்வொரு இரவும் கரம் பிடித்து நாங்கள் 2 பேரும் ஜெபம் பண்ணுவோம். என்னுடைய பிள்ளைகளுடைய பேரை சொல்லி, குடும்பத்தை பேரை சொல்லி, எல்லாவற்றுக்காக நாங்கள் ஜெபிப்பதுண்டு. என்னுடைய மனைவி அடிக்கடி சொல்லுவாள், ஒரு நாளும் கசப்பை மறுநாளை கொண்டு போயிடக்கூடாது. இரவு நேரத்தில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை இருந்தாலும், என்னுடைய மனைவிக்கு எனக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருந்தாலும், அந்த இரவு தூங்கும் முன்னால அதை நாங்கள் செட்ரை பண்ணுகிறது உண்டு. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சூரியன் அஸ்தமிக்கிறதற்கு முன்பு உடைய கோபம் அடங்க கடவுது, கோபம் தனியே கடவுது. அதுபோலதான் ஆண்டவருக்கு நமக்கு இடையில ஒரு சின்ன ஒரு தடுப்பு, ஒரு தூசி, ஒரு துரும்பு ஆண்டவரை நாம் துக்கப்படுத்தி விட்டதும் ஒவ்வொரு நிமிடமும் நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். போதும் நான் நினைப்பேன், இப்போ ஆண்டவர் வந்தா கர்த்தருடைய வருகையில நான் காணப்படுவேனா, கர்த்தருடைய அந்த நிச்சயத்தோடு தான் ஒவ்வொரு நாளும் ஓடிக்கொண்டே இருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தருடைய வருகை இருந்தா நான் கர்த்தருடைய வருகையில காணப்படுவேன். சுத்த மனசாட்சி எனக்கு உண்டு. கர்த்தருக்கு எனக்கு இடையில எந்த பாவமும் குறுக்கிட நான் அனுமதிப்பதில்லை. ஏசாயா 59 சொல்லுகிறது, உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கு இடையே பிரிவினை உண்டாக்குகிறது, உங்களுடைய அக்கிரமங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடி அவருடைய முகத்தை தடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சின்ன குற்ற மனசாட்சி வாதித்தாலும், சின்ன மற்றவங்க மேல ஒரு கசப்பு வந்துட்டாலும், மற்றவங்களை இழிவுபடுத்துகிற விதத்துல ஒரு சம்பாஷணை, ஊழியக்காரர்களை மட்டம் தட்டுகிற விதத்துல ஏதோ ஒரு பேச்சு, உடனே சிலுவை அண்டை நின்று விடுங்க. ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே மன்னியும். நீதிமொழி 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டார், ஆனால் அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவார். 1 யோவான் 1:9 சொல்லுகிறது, நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய உள்ளம் கர்த்தரோடு இடைப்பட்டு கொண்டே இருக்கட்டும். கார் ஓட்டி கொண்டு போறீங்களா, உங்க பக்கத்துல இயேசு உட்கார்ந்து இருக்கிறத போல எண்ணிக்கொள்ளுங்க. சமையல் செய்து கொண்டிருக்கிறீங்களா, ஒரு நல்ல ஆவிக்குரிய பாட்டை அதுல போட்டு அந்த ஆவியில நிரம்பிக்கொண்டே சமையல் செய்யுங்க. எந்த வேலை செய்தாலும் நீங்கள் கர்த்தரோடு நடக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். ஏனோக்கு முதல்ல அவர் ஒரு தீர்மானம் செய்தார். எபிரேயர் 11:5 அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாகவே தேவனுக்கு பிரியமானவன் என்று அவர் சாட்சி பெற்றார். தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார். எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். மோசே பக்தன் 91 சங்கீதம் 16 நம்முடைய ஆண்டவருடைய பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. தாவீது எப்போது சொன்னார், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன். பல வேளைகளில் மனுஷரை நாம் பிரியப்படுத்த விரும்பி ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுகிறோம், ஆண்டவரை துக்கப்படுத்தி விடுகிறோம். மனுஷனுக்கு பிரியமானதை சந்தோஷமா பேசிக்கொண்டு இருக்கிறோம். சில நேரம் உள்ளத்தின் ஆவியானவர் சொல்லுவார், ஜெபமண்ண தனித்துவா, உன் மேல ஒரு ஜெபாவியை ஒத்துக்கிறேன். உன்னுடைய சம்பாஷணை வேறு விதமாய் போகிறது, பரியாசத்தை நோக்கி போகிறது, ஜெபிக்கவா. அந்த ஆவியானவருடைய மெல்லிய குரலுக்கு இடம் கொடுத்து கர்த்தரையே பிரியப்படுத்த தீர்மானிக்கும் போது நம்முடைய உள்ளம் சந்தோஷத்தால் மகிழும். பல வருடத்துக்கு முன்பாக நான் ரட்சிக்கப்பட்ட அப்போதான் புதிது. என்னுடைய கிராமத்திலிருந்து என்னுடைய சித்தப்பா பையன், என்னுடைய அண்ணன், நான் அவர் ஒன்றாக கல்லூரியிலே படித்தவர்கள். அவர் நான் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக அந்த ஏரியாவில் என்னென்ன சினிமா உண்டோ என்ன டபுள் சைக்கிளில் ஏற்றிக்கிட்டு மிதிச்சு எல்லா தியேட்டருக்கும் படம் பார்க்க கூட்டு போகிறவர் அந்த நண்பன் தான்.
ஒரு தடவை சென்னைக்கு வந்தார். வந்த உடனே சொன்னார், தம்பி உள்ள எல்லா தியேட்டர்லும் நம்ம 2 பேரும் சேர்ந்து படம் பார்க்க போகிறோம், நீ தான் என்னை கூட்டு போகிறா. எனக்கு வேதனையாக இருந்தது. நான் சொன்னேன், அண்ணே நான் ரசிக்கப்பட்டிருக்கிறேன், ஆண்டவரை நேசிக்கிறேன். முந்தைய மாதிரி சினிமா தியேட்டரில் உட்காந்து அந்த அருவறுப்பான டான்ஸை ரசிக்க என்னால் முடியாது. கர்த்தர் என்னோட அதெல்லாம் முடியாது. பெரிய பக்தி உள்ள பூச்சி கருவாடை இறுக்கிட்டு பருவத்துக்கு போகுது, மூஞ்ச பாரு. கண்டிப்பாக எனக்கு என்ன ஆமத்து சினிமா கூட்டி போய் தான் ஆகணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியேட்டரில் படம் பார்த்து ஆகணும். நீ ஊரில் இருக்கும்போது அத்தனை தியேட்டருக்கு கூப்பிட்டு போனேன், அப்போ தான் கூட வந்தால. இப்போ என்னை கூட்டி போய் தான் ஆகணும். எனக்கு என்ன செய்யன்னு தெரியல. அவரை ரொம்ப என்னை நேசிக்கிற அண்ணன். சரி என்று அவரை கூட்டிக் கொண்டு நான் தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் உள்ள தியேட்டருக்கு போனேன். நான் உண்மையாக சொல்லுகிறேன், எனக்கு படத்தை பார்க்க இஷ்டம் இல்லை. கண்ணை மூடிக்கொண்டு தான் இருந்தேன். என்னுடைய அண்ணனை எல்லாம் பார்த்து கொண்டே இருந்தார். நான் அவ்வப்போது கண்ணை திறந்து எங்கள் அண்ணனை பார்ப்பேன். வேறு வழி இல்லாமல் எங்கள் அண்ணனுக்காக அவரை பிரியப்படுத்துவதற்காக உட்கார்ந்து கூடவே இருந்தேன். அப்பப்போ கேட்பார், இன்னும் அடுத்தது எந்த தியேட்டரில் என்ன படம் பார்க்க போகிறோம். அதனால் அந்த படம் முடிந்தது. நாங்கள் வெளியே எழுதி வந்தோம்.